நேற்றைக்கு இரவு தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு வசனம் ஓதுகிற பொழுதே சிந்தனையை குழப்பிடுச்சு. சலாம் கொடுக்கிற வரைக்கும் அதிலேயே வண்டி உழல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அந்த காபாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு செய்த பிரார்த்தனை. அதுல ஒரு வரி வருகிறது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا. எங்கள் இறைவா எங்க ரெண்டு பேரையும் முஸ்லிமாக அப்படியே ஆக்கிரல்லா. அப்படியே பல நிமிடங்களுக்கு அந்த எண்ணங்கள் அப்படியே நகரம் மறுத்தது. முஸ்லிமா ஆக்கிறல்ல, நம்ம யாராவது அப்படியே முஸ்லிமா வாழ வச்சு கேட்டிருக்கோமா? நம்ம தான் முஸ்லிமா தானே இருக்கோம். நமக்கு தான் முத்திரை குத்தியாச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம திரும்ப கேட்க வேண்டிய தேவை இருக்கு. நமக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, நஷ்டமில்லாத லாபம் வியாபாரம் தேவை, நல்ல நிம்மதியான வாழ்க்கை தேவை, இன்கம் டேக்ஸ் தொல்லை இல்லாத பொருளாதாரம் தேவை. அதானே தேவை. நம்ம தேவைப்படுற கார் தேவை, வீடு தேவை, மகள், அதை கேட்டுக்குவோம். இது என்ன? இன்னும் ஆல்ரெடி இருக்குது. யார் கேட்பது? அகில உலகின் இரட்சகனின் நண்பர் கேட்கிறார். ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் தோழர் என்று அல்லாஹ்வை நன்மாராயம் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வஜஅல்னா முஸ்லிமைனி லக். நான் முஸ்லிமா இருந்துட்டதால இப்படியே முஸ்லிமா சொல்ல முடியாது. சரி, இன்னைக்கு கூட நம்ம சரியான முஸ்லிமா இருக்கோமா? சொல்ல முடியாது. நமக்கு